என் தங்கப்பிள்ளையே, காரணமில்லாமல் இந்த வராகி உன் கண்களில் ஒருபோதும் படுவதில்லை. அதிலும் குறிப்பாக இன்று நான் உன் கண்ணில் படுகிறேன் என்றால் நிச்சயமாக உனக்கான மிக பெரிய உதவியை கொண்டு வரப்போகின்ற ஒருவரை உன் முன்னால் அடையாளப்படுத்தி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென எத்தனையோ நல்ல விஷயங்களை நான் கொண்டு வந்து தரும் பொழுதெல்லாம் அதனை நீ சரியான நேரத்தில் பெற்று கொண்டிருப்பது உண்மை என்றால் இன்று இந்த பதிவு உன் கண்களில் படும். அல்லது எல்லா விஷயங்களையும் ஏதோ அம்மா சொல்லி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி நீ ஏனோ தானோவென்று விட்டிருப்பாயானால் நிச்சயமாக இன்று இந்த நல்ல செய்தி உன் செவிகளுக்கு வந்து சேர்ந்து விடாது. நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் என் பிள்ளையே, நீ என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. என்னாலும் உன்னைத்தான் நான் தேடி வருகிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. யாருக்காக தெய்வம் இதையெல்லாம் சொல்கிறது என்பது பலருக்கு சந்தேகம். நான் என் குழந்தையான உனக்குத்தான் அதை சொல்கிறேன் என்பதுதான் உண்மை. மற்றவர்களுக்கு இது புரிகிறதோ இல்லையோ, என் பிள்ளை உனக்கு இது புரிந்து விட்டால் போதும். நம் தாயானவள் நம்மைத்தான் தேடி வருகிறாள் என்பதனை நீ மட்டும் புரிந்து கொண்டால் எனக்கு போதும். வேறு யாருக்கும் நான் எதையும் ஒருபோதும் புரிய வைக்க விரும்பவில்லை. யாரும் என்னை நம்ப வேண்டும் என்றும் நான் நினைக்கவில்லை. அப்படி என்னை நம்பியும் இங்கு எதுவும் நடக்கப் போவதும் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த நேரம் நான் உன்னோடு வருகின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். உனக்காக இந்த தாயானவள் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு செய்தியும் உனக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை எடுத்துச் சொல்லட்டும். நீ இழந்து விட்டதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, இங்கே சோம்பேறித்தனமாக இருந்துவிட்டு எந்த ஒரு செயல்களையும் செய்வதற்கு மனமில்லாமல் அவர்களுக்கு தகுந்தது போல இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்று விடலாம் என்று நினைத்து விட்டால் அது நடக்குமா? அது நடக்கக்கூடிய காரியமா? நிச்சயமாக கிடையாது. எந்த விஷயமாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நாம் சுறுசுறுப்பாக இல்லை, அதனால்தான் நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணம் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. உன்னுடைய எண்ணங்களினாலும் உன்னுடைய செயல்களினால் மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்குமே தவிர உன்னை சுற்றி வருகின்ற யாரும் இங்கு எப்பொழுதும் உனக்கு எந்த நன்மைகளையும் நடத்திவிடப் போவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லோருமே அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எல்லோருமே அவர்களுக்காக மட்டும்தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். இதற்கிடையில் நீ வேறு மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது? என் பிள்ளையே, அதனால் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருந்து விட்டாலே அது போதும். உனக்காக நான் நடத்துகின்ற இந்த மாற்றங்கள் இதுவரையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட பேரதிர்ஷ்டத்தின் முன்னேற்றங்கள் என்பதனை நீ புரிந்து கொள். நான் எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிய வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை இங்கு ஒவ்வொருவரும் சரியாக புரிந்து கொள்ள முடிந்தால் மட்டும்தான் எதிர்வரக்கூடிய நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கான முன்னேற்றத்தை ஒரு சேர கொடுக்கும். உனக்கு என்ன வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உறுதிப்படுத்தி கொடுக்கும். எதுவரையிலுமே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு பறந்தோடி போகட்டும். இது நாள் வரையிலும் நீ அனுபவித்தது, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது என்று எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால்
உன்னோடு என்றுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். என் குழந்தையே, சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நாம் வாழத்தான் வேண்டும். எந்த இடத்திலும் நாம் எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதில் முதலில் நீ கவனமாக இரு. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள். உனக்கு நான் நடத்துகின்ற விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு விடியலையும் நல்ல விடியலாகவும் பேரதிர்ஷ்டத்தின் விடியலாகவும் மாற்றி கொடுக்க ஒவ்வொரு முயற்சிகளாக செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நாளைய விடியலில் உனக்கு உதவிகளை செய்ய வரக்கூடிய ஒருவரை இன்றே உன் முன்னால் நான் அடையாளப்படுத்தி கொடுத்துவிட வேண்டும் என்று எண்ணிவிட்டேன். என் குழந்தை, அப்பொழுதுதான் பெருமகிழ்ச்சியோடு நீ இருப்பாயல்லவா? உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நீ என்னவென்று உணர்வாயல்லவா? நான் மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி சுற்றி வருவதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாயல்லவா? என் குழந்தையே, இதுவெல்லாம் என்று உன்னால் உணர முடிகிறதோ அன்று இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டாய் என்பதுதான் அர்த்தம். இனிமேல் என்ன நடந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும் என்று அர்த்தம். இனி என்னதான் உன் வாழ்க்கையாக மாறினாலும் இவையெல்லாம் மேலும் மேலும் உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதிர்வரக்கூடிய மாற்றங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, இந்த வராகி நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நொடிகளில் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு எப்பொழுதுமே சரியாக தந்துவிட வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன். நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைப்பது மட்டுமல்ல இங்கு முக்கியமான காரியம். கிடைப்பதை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக்க வேண்டும். இது உன் வாழ்க்கையில் எத்தனை அவசியம் என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும். உன்னை தேடி வருகின்ற அத்தனைக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, நாளைய விடியல் உனக்கு வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற விடியலாக இருக்கும் என்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கின்றது. என்ன தெரியுமா? நீ தெய்வங்களை வணங்கும் பொழுதெல்லாம் தெய்வத்தின் முன்னால் நின்று அதை கொடு இதை கொடு என்று ஒருபொழுதும் கேட்டது கிடையாது. தெய்வத்திடம் நீ கேட்பது எல்லாம் ஒன்றுதான். உனக்கு எது சரியென்று படுகின்றதோ, என் வாழ்க்கைக்கு எது சரியென்று உனக்கு தோன்றுகின்றதோ அதை மட்டும் எனக்கு சரி செய்து கொடுத்து விடு என்பது மட்டுமே உன்னுடைய முக்கியமான வார்த்தையாக இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை நான் ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டேன். ஒரு நொடி பொழுதும் நான் உனக்கு நல்லதை தராமல் சென்று விட மாட்டேன். நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் என் குழந்தையின் வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நான் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு இனி யார் சொன்னாலும் நான் கேட்பேனா? என் பிள்ளைக்கு இதை நடத்தாமல் தான் நான் சென்று விடுவேனா? என் குழந்தையே, ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைய வேண்டும். நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இனிமேலும் நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலுமே நாம் எப்படியெல்லாம் இதை எதிர்கொள்கிறோம் என்பதனை பொறுத்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. எல்லோருக்கும் உரிய அந்த சாதாரணமான சந்தோஷத்தை மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும், மன நிம்மதியை எனக்கு கொடுத்தால் போதும் என்று என் பிள்ளை நீ சொல்கிறாய் அல்லவா? நான் தருவதை நிரந்தரமாகவும்
நிறைவானதாகவும் தரப்போகிறேன் என்று சொன்னதும் உன் முகத்தில் ஒரு புன்னகையை நான் கண்டேன். என் பிள்ளையை, இன்னமும் சிறு பிள்ளைகளிடத்தில் இவளுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்வதையும் நான் கண்டேன். என் மீது நம்பிக்கை கொண்ட என் குழந்தை, நீ நிச்சயமாக தாயின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ செய்து கொண்டிருக்கின்றாய். தெய்வம் வழி நடத்தும். அந்த வழியில் யார் நடந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கும். இல்லாது போனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கும் மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீயே நம்பாத பொழுது வேறு யார் உனக்கு இதை எடுத்துச் சொல்லி புரிய வைக்க முடியும்? வேறு யாரால் உன் வாழ்க்கையை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, நீ தெய்வங்களை வணங்கியதற்கும் தெய்வங்களை மனதார நேசித்ததற்கும் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இனிமேல் நீ நினைத்தது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிறைவானதாக கிடைக்கப் போகிறது என்பதும், நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கப் போகிறது என்பதனையும் உனக்கு தெளிவுபடுத்த நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவர் உன்னை தேடி வருகிறார் என்றால், என் பிள்ளையே, இதைவிட மிக பெரியதொரு சந்தோஷம் இனி உன் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. என் குழந்தை, நீ வணங்குகின்ற ஒரு தெய்வம், அதாவது உன்னுடைய குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது உன்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், யார் மீது அதிக அன்பு கொண்டு அவர்களை நீ தேடுகிறாயோ அந்த தெய்வத்தின் பெயரை கொண்ட யாரேனும் ஒருவர் நாளை உன்னை தேடி வருகிறார்கள் என்றால், நிச்சயமாக என் குழந்தை, நான் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் பலித்து விட்டது என்ற அர்த்தம். நான் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அப்படியே நடந்து விட்டது என்ற அர்த்தம். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கப் போகிறது என்ற அர்த்தம். என் குழந்தையே, அம்மா சொன்ன சொல்லில் வேடிக்கையாக பலருக்கு தோன்றலாம். ஆனால் நாளை நடக்கும் பொழுது புரிந்து கொள்வாய், தாயானவள் எத்தனை பெரிய விஷயத்தை நமக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறாள், எத்தனை பெரிய நன்மையை நமக்கு தந்திருக்கிறாள் என்று. இவளை வணங்கிய பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனையும் இனியும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் பேரதிசயத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு இருந்து நான் நடத்துவதை நிச்சயமாக நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். எதிர்வருகின்ற நேரங்கள் இனி உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனையும் நீ சரியாக உணர்ந்து விடத்தான் போகின்றாய். சந்தோஷமாக இருந்து விட்டால் இந்த வாழ்க்கையும் நமக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக என்றும் என்றென்றும் கொடுக்கும் என்பதனை உனக்கு நான் புரிய வைத்து விடுவேன். அதுபோல நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய இந்த பெயர் கொண்டவர் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய ஆறுதலாக மாறிவிடுவார். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இவரால் மிக பெரிய சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். என் குழந்தையே, துன்பத்தில் இருக்கும் பொழுது யார் ஒருவரினுடைய ஆறுதல் நம்முடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகிறதோ அதுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை நமக்கென ஒரு சேர கொடுத்திட்ட விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் நான் உனக்கு சாதகமாக்கி தருகின்றேன். அதில் நீ உன் வெற்றியை மட்டும் சரியாக பெற்றுக்கொள். அம்மா காண்பித்து கொடுக்கின்ற பாதையில் சரியாக நீ நடந்து விட்டாயானால் இனி என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதையும் நீ மனதார ஏற்றுக்கொள்வாய். சந்தோஷமாக இரு. என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும். உன்னுடைய சந்தோஷமான இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.